ஃபைனலி இந்தியாவோட நான் டிஃபீட்டிங் ஸ்ட்ரீக் வந்து இன்னைக்கு முடிவடைஞ்சிருச்சு. டைம் முடிஞ்சது, வா என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டாது போலாம்ண்ணா. இத்தனை மேட்சஸை தாண்டி இன்னைக்கு T20 வேர்ல்ட் கப்போட ஒரு சூப்பர் 8ஓட ஃபர்ஸ்ட் மேட்ச். இந்த மேட்ச்ல தேவையே இல்லாம பேட்டிங் ஆடுற மேல கீழேன்னு மாத்தி என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இந்த விக்டரி சவுத் ஆப்பிரிக்கன்ஸோட ஒரு ரிவெஞ்ச் ஆஃப் 2024 வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ்னு கூட சொல்லலாம். இது வந்து இட்ஸ் அ ஹியூஜ் மார்ஜின். ஸ்ரீலங்கா வந்து இன்னைக்கு நடந்த இங்கிலாந்து மேட்ச்ல நியர்லி வந்து ஒரு 55 ரன்ஸ் மார்ஜின்ல தோத்தாங்க. அண்ட் அதையும் தாண்டி இன்னைக்கு நம்ம டீம் இந்தியா 77 ரன்ஸ். சவுத் ஆப்பிரிக்கன் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் டெவால் பிரேவிஸ், டேவிட் மில்லர் அண்ட் கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ் இவங்க எல்லாருமே அவங்களோட கீ ஹிட்டிங் எபிலிட்டியை வந்து நீ காமிச்சதுனால சவுத் ஆப்பிரிக்கன்ஸோட ஸ்கோர் நம்பர்ஸ் வேகமாக ஏறிடுச்சு. லிட்டரலி ஒரு 6 ஓவர்ஸில் 77 ரன்ஸ் கிட்ட அடிச்சிருந்தாங்க. வருண் சக்கரவர்த்தி அண்ட் சிவம் துபே 2 பேருக்குமே வந்து பவுலிங் இன்னைக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ரிதம்ல இல்லாதது தான் இந்த லாஸ்க்கான ஒரு இன்னொரு காரணமாக நான் பார்க்குறேன். லிட்டரலி 8 பால்ஸில் வந்து ஒரு 35 to 30 ரன்ஸ் கவர் பண்ணுற சிவம் துபே இன்னைக்கு இதுக்கப்புறமேட்டா வர 2 மேட்சுமே வந்து இனிமேட்டு டீம் இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான மேட்சஸ். திஸ் டோர்னமெண்ட் இஸ் கெட்டிங் மோர் அண்ட் மோர் எக்ஸைட்டிங் அண்ட் இன்ட்ரெஸ்டிங். நெக்ஸ்ட் மேட்ச்சில் பார்ப்போம்.